திருமாலை வணங்கி திருவருள்களை பெற்ற நாம் அப்பனை வணங்கி ஆசிகளை பெறச் செல்கிறோம். அப்பன் சுந்தரேஸ்வரனாம் சொக்கநாதனை வணங்கச் செல்கையில் நந்தியம் பெருமானை வணங்கி நல்லாசிகளை பெறுகிறோம். அப்பன் சந்நிதிக்கு வாயிற் காவலர்களான துவார பாலகர்களை வணங்கி அனுமதியும் ஆசிகளையும் பெறுகிறோம். ஆலவாய் அப்பனே போற்றி, அன்பார்ந்த அண்ணலே போற்றி, அழகுமிகும் சுந்தரேசா போற்றி, சிந்தைக்கினிய சொக்கநாதா போற்றி, நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று கூறி ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமானை வணங்குகிறோம். திருவிளையாடல்களை புரிந்து தித்திக்கும் திருவருள்களை அள்ளி அள்ளி வழங்குகின்ற திருவாளன் பெருந்தேவன் திருவீசனை வணங்கி பேரருள்களை பெற்றோம். கோஷ்டமூர்த்தியான ஸ்ரீ லிங்கோத்பவரை வணங்குகிறோம். கோஷ்டமூர்த்திகளான ஸ்ரீ பிரம்மாவையும் ஸ்ரீ துர்க்கையையும் வணங்குகிறோம். போழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று கூறி நால்வரை வணங்கி நல்லருள்களை பெறுகிறோம். ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கி நல்லருள்களை பெறுகிறோம். 5 சபைகளில் ஒன்று மதுரை. அது வெள்ளி சபை, ரஜத சபை. அங்கே சிவபெருமான் செய்யும் நடனம் சந்தியா தாண்டவம். மதுரை கோவிலை மாதிரியாக கொண்ட இக்கோவிலில் ஆடல் வல்லான் ஸ்ரீ நடராஜ பெருமானையும் அவரோடு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சிவகாமி அன்னையையும் வணங்குகிறோம். பெருமாளை வணங்கியபடி ஸ்ரீ கருடர் உள்ளார். அவரை நாம் வணங்குகிறோம். ஸ்ரீ பார்வதி அன்னையின் திருக்கோலங்களில் ஒன்று மலையத்வஜ பாண்டியனின் மகளான ஸ்ரீ மீனாட்சி அன்னை திருக்கோலம். ஸ்ரீ பார்வதி அன்னையின் அண்ணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கிறார். இந்த அருட்கோலத்தை கண்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை பற்பல முறைகள் உச்சரித்து பேரருள்களை பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமக என்றும் கூறி திருவருள்களை பெறுவோமாக. திருப்பதி பெருமானை வணங்கி கோவிந்தா என்று சொல்லி நன்னிறைவு பெறுவோமாக. ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேதரான பெருமாளுக்கு நடந்த தீபாராதனையை கண்டு வணங்குவோம். இந்த பினாங்கு தண்ணீர்மலை ஏரியாவில் ஆயுர்வேத செட்டியாருடைய ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் வெங்கடாஜலபதியும் ஒரு சேர தரிசனம் பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணுறது, திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண பாக்கியம்